ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜூலை மாத பலன்கள் பார்க்கலாம். இந்த மாத கிரகநிலைகள்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் செவ்வாய் பகவான், மிதுனத்தில் புதன் பகவான், கடகத்தில் சூரிய பகவான் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவான் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இந்த மாதத்துல முக்கிய விசேஷ தினங்கள் எதுவும் இல்லை. நீங்க இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சுய உழைப்பாலும் சுய முயற்சியாலும் சிகரத்தை அடையக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 12ஆம் இடத்துல உச்ச குருவோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு. 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கலாமா? அது ஒரு ராசிநாதனா இருந்து 12ஆம் இடத்துல மறையலாமா அப்படின்னா மறையக்கூடாதுதான். ஆனா இயற்கை அசுபர் அப்படிங்கிற முறையில 12ல இருக்கலாம். 12ல அமர்ந்த சூரிய பகவான் எங்க பாப்பாரு? 6ஆம் இடத்தை பாப்பாரு. அப்ப 6ஆம் இடம்ங்கிறது ஒரு நல்ல சர்வீசஸ் குறிக்கக்கூடிய இடம், தேவையில்லாத வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய இடம். அப்ப சூரிய பகவான் ஆளுமை கிரகம் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இதுவரையும் உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு சில வம்பு வழக்குகள், அதே மாதிரி நீண்ட நாள் கோர்ட் கேஸ் இந்த மாதிரி நிலுவையில இழுத்துட்டே வந்துட்டு இருந்ததுன்னா அந்த வழக்குகள்லாம் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய காலகட்டம். யாராவது ஒரு சிலருக்கு நஷ்டஈடு அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டு இருந்ததுன்னா இந்த டைம்ல ஒரு நஷ்டஈடு அமௌண்ட் கிடைக்கும். 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் சொல்லக்கூடிய இடத்த சூரிய பகவான் பாக்குறதுனால நிறைய சிம்மராசி நேயர்களுக்கு, சிம்மராசிக்கு மாணவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுது. சும்மா சொல்லலைங்க, அரசாங்க உத்தியோகம் அதிகப்படியான சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கும் சூரிய பகவானுடைய பார்வை, 6ஆம் இடத்து அதிபதி சனி பகவானுக்கும் குரு பகவானுடைய பார்வை. அப்ப கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்க போகுது. அல்லது நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க வேலையில இருந்து, ஒரு ஜாப்ல இருந்து, ஒரு தொழில இருந்து ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. நீங்க உங்க பூர்வீகத்துல இருந்து வெளியே போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. ஆல்ரெடி நீங்க வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு ஜாப்ல இருந்து விடுபட்டு வேற ஒரு ஜாபுக்கு நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. மனசுக்கு பிடிச்சமான ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ண போறீங்க. நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப பாத்துட்டு இருக்க ஒர்க்ல எனக்கு சேலரி சரியில்லை, நான் வேற வேலை தான் தேடிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு ஜாப் கிடைக்க போகுது. இது உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல அமர்ந்ததுனால கிடைக்கக்கூடிய பலன்கள். உங்க ராசியிலேயே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்காரு, கூடவே சந்திர பகவான். அப்ப சுக்கிரன் சந்திரனும் அழகு, முழுக்க முழுக்க அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய 2 கிரகங்கள் உங்க ராசியிலே அமர்ந்திருக்கு. அப்ப இதனால என்ன ஆகும்? இந்த மாதம் முழுக்க நீங்க ரொம்ப பிரகாசமா அழகா இருக்க போறீங்க. கருப்பா இருந்தாலும் சரி, சிகப்பா இருந்தாலும் சரி, கலர் வேரியேஷன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், உங்க முகம் பார்க்க ரொம்ப அழகா இருக்க போகுது. பெண்களா இருந்தா மங்களகரமா, லக்ஷ்மி கடாட்சமா, அற்புதமா இருக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான். அப்ப ஆல்ரெடி உங்களுக்குள்ள ஒரு ஆளுமை தன்மை, அந்த ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க அந்த கோபம், அந்த அதிகாரம், அந்த வேகம், இது எல்லாமே இருக்கும். இப்ப குளிர்ச்சியான 2 கிரகங்கள் உங்க ராசியில அமர்ந்திருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு சாஃப்ட்னஸ் எட்டி பார்க்கும். உங்களுக்கே சில நேரங்கள்ல தோணலாம், நம்மளா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு கைண்ட்னஸ் ஒரு எட்டி பார்க்கும். 3ஆம் இடத்து அதிபதி தான் சுக்கிர பகவான். இப்ப முயற்சி ஸ்தானத்து அதிபதி உங்க ராசியிலே அமர்ந்திருக்குது. நிறைய புதிய புதிய முயற்சிகள் செய்ய போறீங்க. உங்க ராசியிலேயே கேது பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய தெளிவான மனநிலையில இல்லாம இருந்தீங்க. முடிவெடுக்கிறதுல குழப்பங்கள் இருந்தது. திடீர்னு ஏதாவது உடல் நலத்துல குறைவு ஏற்படுறது. நல்லா இருந்தேன் வயிறு வலிக்குது, நல்லா இருந்தேன் தலை வலிக்குது, நல்லா இருந்தேன் ஜுரம் அடிக்குது, இப்படின்னு நார்மலா நிறைய சிம்மராசிக்காரர்கள் பேசுறது, புலம்புறது நிறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். இப்ப இந்த டயத்துல சுக்கிர பகவான் உங்க ராசியில அமர்ந்திருக்கும் போது புதிய முயற்சிகள் நிறைய பண்ண போறீங்க. அட்டம சனியால கால்வலி, மூட்டு வலியில தான் பயங்கரமான ஒரு பாதிப்பு அனுபவிச்சுட்டு இருந்தீங்க சிம்மராசிக்காரர்கள். இப்போ குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைச்சு சனி பகவான் சுபத்தன்மை பெறாரு. அப்போ உங்களுடைய உடல் நலத்துக்கும் உங்களுடைய ஆயுளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 10ஆம் இடத்து அதிபதி தான் உங்களுக்கு சுக்கிர பகவான். அப்ப சுக்கிர பகவான் உங்க ராசியிலே அமர்ந்தது நிறைய பேருக்கு பிசினஸ் பண்ணணும்ன்ற ஒரு நியூ தாட் ஏற்படும். நிறைய பேருக்கு உங்களுடைய ஒய்ஃபை பார்ட்னரா சேர்ந்து பிசினஸ் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசைகள் இந்த டைம்ல நீங்க டெவலப் பண்ணலாம். அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான யோசனைகள் செய்யலாம். அது மட்டும் இல்ல, இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான், உங்களுடைய பாக்கியஸ்தானத்து அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசியை பாக்குறாரு. அவருடைய 4ஆம் பார்வையை உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு வீடு அப்படிங்கிற ஒரு கனவு இல்லம், அதுக்கான ஒரு ஆசை இந்த டைம்ல நிறைவேற போகுது. கனவு இல்லம் தான் நிறைய பேரோட கனவே. அப்ப அந்த வீடுங்கிற ஒரு பெரிய கனவுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க.
உங்களுக்கான சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சீக்கிரமே அதுக்கான யோகம் கிடைக்க போகுது. அதே மாதிரி செவ்வாய் பகவான் தான் சொத்து. சுக்கிர பகவானை சேர்ந்து பாக்குறதுனால நிறைய சிம்மராசிக்காரர்கள் புதுசா கார் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சு விரயஸ்தானத்துல உச்சமாயிருக்காரு. அப்ப பெரிய செலவு, நிறைய சுப செலவு பண்ண போறீங்க. அப்ப காருங்கிறது ஒரு சுப செலவு, உங்களுக்கான வீடுங்கிறது சுப செலவு. அப்ப நீங்க அடுத்த கட்ட வாழ்க்கையினுடைய நகர்வுக்கு உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே ஜென்ரலா அத்தியாவசியமா ஆயிடுச்சு. இன்னைக்கு நமக்கு ஒரு 4 வீலருங்கிறது அத்தியாவசிய தேவையாயிடுச்சு. அப்ப கார் வாங்குறதோ, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வச்சுக்கிறதோ இன்னைக்கு பல பேரோட கனவு. நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஒரு கனவா இருக்கு. அப்ப வீடுங்கிற விஷயமோ அல்லது கார் அப்படிங்கிற விஷயமோ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த டைம்ல நிறைவேற போகுது. ஏன்னா முழுக்க செவ்வாய் பகவான் உங்க ராசியையும் பார்த்து உங்களுடைய 4ஆம் இடத்தை விருச்சக வீட்டையும் பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு சொத்து உறுதி. அதுவும் 9ஆம் இடத்து அதிபதி வேற அவரு. அப்ப நிறைய பேருக்கு அப்பாவினுடைய சொத்து, அம்மாவினுடைய சொத்துக்கள்ல இருந்து பங்கு கிடைக்க போகுது. அதே செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப நீண்ட காலமா வம்பு வழக்கு அல்லது கேஸ் போட்டு ஒரு சொத்து கிடைக்கணும்ன்றதுக்காக இழுபறியில் இருந்தது எல்லாமே இந்த டைம்ல சால்வ் ஆக போகுது. அப்ப சிம்மராசிக்காரர்களுடைய பேர்ல ஒரு சொத்து வரதுக்கான வாய்ப்பு அமோகமா இருக்கு. இப்ப சொத்து இல்லையா, உங்களுடைய தாயார், நிறைய பேருக்கு தாயாரோட சப்போர்ட் முழுசா கிடைக்காது. அப்போ நான் தாயாருடைய சப்போர்ட், உங்களுடைய தாய் தந்தையினுடைய சப்போர்ட், அனுகூலம் இதெல்லாமே கிடைக்க போகுது. அம்மா உங்க கூடவே வந்திருக்க போறாங்க. 7ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல சனி பகவான் செவ்வாய் பகவானை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப உங்களுக்கு சொத்து கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். ஆல்ரெடி கட்டிய வீடு அல்லது செகண்ட் ஹேண்ட்ல காரு, இப்படி எது வேணா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்குது. நீங்க போய் எங்கெல்லாம் சம்பந்தப்படுறீங்களோ அங்கெல்லாம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பாவே இருக்குன்னு சொல்ல போனா 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் திக்பலம். அப்ப திக்பலமான செவ்வாய் பகவான் பாக்குற அத்தனை இடங்களையும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. 2க்கும் 11க்கும் அதிபதியான புதன் பகவான் 11ஆம் இடத்துல ஆட்சியா இருக்காரு. அப்ப 11ஆம் இடம் வலுப்பெறுது. ஆசை, அபிலாசை, ப்ரமோஷன், அதிகப்படியான டிராவல், இது எல்லாமே 11ஆம் இடத்தை சொல்லலாம். உங்களுடைய மூத்த சகோதரம், லாபஸ்தானம் 11ஆம் இடம். ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு ஆசை ஒண்ணு இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேற போகுது. அது எதுவா வேணா இருக்கலாம். ஒரு லாங் ட்ரிப் போகணும், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அல்லது திருமணம் பண்ணணும், அல்லது குழந்தை கிடைக்கணும், இப்படி என்ன வேணா இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நாள மனசுல இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் கையெடுத்து கும்பிடும் போது உங்களோட பிரேயர் எதுவா இருக்கோ அது இந்த மாதம் நிறைவேற போகுது. ஏன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி உங்க ராசியை பாக்குறாரு. அது ஒண்ணு போதும், திக்பலமாய் பாக்குறாரு. லாபஸ்தான அதிபதி ஆட்சியா இருக்காரு. அப்ப மனுஷனுக்கு பணம்ங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த பணம் அதிக அளவுல உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்ப புதன் பகவான் ஆட்சியா இருக்கிறது, 11ஆம் இடத்துல ஆட்சியா இருக்குது. இன்னும் சிறப்பு, உங்களுக்கு ரொம்ப நாளா கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கலாம், அல்லது உங்க குழந்தைகள் மூலியமா உங்களுக்கு ஒரு வரவு கிடைக்கலாம். அதே மாதிரி திருமணம் கண்டிப்பா அதை சொல்லி ஆகணும். உங்களுடைய 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. ராகுனாலே பிரம்மாண்டம், ஆசை, அபிலாசை, பேராசை இதெல்லாம் சொல்றது. 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாரு. திருமண வயதுல இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் தடைப்பட்டு இருந்தது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பொண்ணு வீட்டுல வேணாம்னு சொல்றாங்க, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியான மணமகன் அமைய மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு திருமணம் தடைப்பட்டு இருந்தது. இப்ப அதுக்கெல்லாம் ஒரு விமோசனம் கிடைச்சிருச்சு. ஏன்னா சுக்கிர பகவான் பெண்கள் வேணும், உங்களுக்கு ஒரு திருமணம் ஆகணும்னா ஆண்களா இருந்தா சுக்கிர பகவானை தான் பார்ப்போம். இப்ப சுக்கிரன் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே மாதிரி குரு பகவான் உங்க 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவானை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்லைனாலும் 7ஆம் அதிபதிக்கு குருவினுடைய பார்வை, உச்ச குருவினுடைய பார்வை. அப்ப கண்டிப்பா திருமண வயதுல இருக்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் திருமணம் நடக்க போது, திருமணம் நிச்சயிக்கப்பட போது. அடுத்த வருஷம் மேக்சிமம் இந்த தீபாவளி பல தீபாவளியா செலிப்ரேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. இன்னும் ஒரு சில சிம்மராசிக்காரர்கள் ஜென்ரலான சேவிங்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ஃபியூச்சருக்கான டெபாசிட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஒரு பிக்ஸ்டா ஒரு டெபாசிட் பண்ணி வைக்க போறீங்க. உங்களுடைய கவனங்கள் சின்ன சின்ன சேவிங்ஸ்ல இல்லாம பெரிய பெரிய சேவிங்ஸ்ல இருக்க போகுது. ஏன்னா குருனா பெரும் பணம், அது 12ஆம் இடத்துல மறைஞ்சு உச்சமா இருக்கு. அப்போ உங்க ராசிநாதனும் 12ஆம் இடத்துல. அப்போ உங்களுடைய சேவிங்ஸ், ஃபியூச்சருக்கான சேவிங்ஸ் விரயமாக போகுதுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப விரயமானாலும் ஒரு இடத்துல பிக்ஸ்டா கொண்டு போய் வச்சு நீங்க ஃபியூச்சருக்காக சேமிக்க போறீங்க. ஒரு சில சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பிக்ஸட் டெபாசிட் சேவிங்ஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். சோ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஓவராலா பார்த்தா ஒரு மாற்றத்திற்கான ஒரு மாதம்னு சொல்லலாம். உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது, உங்களுக்கு தன வரவு கிடைக்க போகுது, தொழில் மாற்றம், தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகுது, எல்லா ஒரு நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கேன். ஆனா இயற்கையா உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல அமர்ந்ததும் உங்களுடைய குரு பகவான் உச்ச குருவினுடைய பயணம் 12ஆம் இடத்துல நடந்துட்டு இருக்கிறதுனாலையும் நிறைய பேருக்கு சின்ன சின்ன செலவா ஆகிட்டு இருந்தது.
பெரிய பெரிய சுப செலவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த காலகட்டத்துல இருக்கு. சோ உங்களுடைய பணம் அப்படிங்கிற விஷயத்த எந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ணலாம், சுப செலவா எதுல மாத்திக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. சோ நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னா முழுக்க முழுக்க பணம் சார்ந்த சிந்தனைகள்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறதுல ப்ராப்பரா திங்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேவையில்லாத இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்துடவும் கூடாது. ஏன்னா நீங்க போய் சம்பந்தப்படுற இடத்துல ராகு பகவான் இருக்காரு, இவ்வளவு நாள் குருவினுடைய பார்வை இருந்தது. அப்ப ராகுனால என்ன அர்த்தம், நம்மளுக்குள்ளேயே ஆசைகளை தூண்டுறது, பேராசையை தூண்டுறது. சோ ராகு பகவான் எல்லாத்தையுமே பிரம்மாண்டம் பண்ணி கொடுப்பாரு. உங்களுடைய சிந்தனைகள் பணம் சார்ந்த சிந்தனைகள் அதிக அளவுல இருக்கும். ஆனா நீங்க போய் சம்பந்தப்படுற ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க கவனமா இருந்தாலே மட்டும் போதும். சிம்மராசிக்காரர்கள் முழுக்க முழுக்க வழிபட வேண்டியது சனீஸ்வர பகவானே. நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரரான சனி பகவான். சனி பகவான சனிக்கிழமைகள்ல வழிபட்டுட்டு வாங்க. அவருடைய சோதனைகள்ல இருந்து விடுபட்டு உங்களை ஒரு சாதனை மிக்க மனிதனா மாற்றத்துக்கு உதவுவார். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா ஐரோஜி. நன்றி, வணக்கம்.